ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வேணும், இந்த ஐட்டம்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 10 கிலோ பேரிச்சம்பழம், டேட்ஸ் டப்பா 2, 5 கிலோ பெட்டியில் 2, தேன் அந்த சக்கரை நெல்லின்னு சொல்லுவாங்க, அது சக்கரை நெல்லி, தர்பூசணி சீடு, சியா சீடு, ஃப்ளக்ஸ் சீடு, பாதாம் பிசின், கருப்பு திராட்சை. இதெல்லாம் வந்து ஏன் அப்படி டபுள் கவர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் போகும்போது பாக்ஸை தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, அதனால் கவர்லாம் பிச்சுக்கும். அதனால் டபுள் கவராக போட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். அத்தி, பூசணி விதை, வால்நட்டு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து கேட்ட ஆர்டர். இதெல்லாம் டபுள் கவர் போட்டு பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் பேக் பண்ண போகிறோம். இதுதாங்க பேக்கிங். நான் வந்து பேக்கிங் ஒர்க்கு எடுத்து வைங்க. அவங்களுக்கான பேக்கிங் தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. வால்நட் வைங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர், நம்மளுக்கு பார்த்து நல்ல முறையில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு, விலையும் நல்ல முறையில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி வச்சாதாங்க, டபுள் கவர் போட்டு வச்சாதாங்க உடையாது. நம்ம பேக்கிங் போடக்குள்ளே நம்ம ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் போகக்குள்ள இங்கேருந்து தூக்கி போடுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஃபுட் ஐட்டம்னுக்குள்ளே நம்ம ஃபுட் ஐட்டம் இது பொறுமையாக தான் வைக்கணும்லாம் அவங்க வைக்க மாட்டாங்க, கடமைக்கு தான் தூக்கி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்சல் பண்ணுறது வந்து இந்தமாதிரி டபுள் கவர் போட்டு பண்ணிட்டோம்னா உடையாது, சேஃப்டியாக போயிடும் அவங்க கைக்கு. இது வரைக்கும் இதே போல் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பெரிய எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் எஸ்டி கொரியருக்குமே பார்சல் போச்சுன்னா இனிமேல் டபுள் கவர் தான் போட்டு நாங்கள் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி போனால் தான் இந்த விதைங்க ஐட்டம்லாம் உடைஞ்சாலுமே அதான் உள்ளே இருக்க கவர் உடைஞ்சாலுமே அந்த கவருக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வராது.